2.4ல் 7 சம்மு 3 காயினை ஒரு ட்ரையாங்கிள் வந்து கவர் பண்ணுது. கவர் பண்ணும்போது இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா கேட்குறாங்க. சரிங்களா? இந்த ஏரியா கேட்குறாங்க. இந்த ட்ரையாங்கிளோட கார்னர் எப்படி இருக்குதுன்னா, ஒரு சர்க்கிளோட சென்டர் பாயிண்டில் இருக்குது. ஓகேவா? கன்சிடர் பண்ணிங்க. இப்போது டயாமீட்ரு 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ரேடியஸ் என்னவாக இருக்கும்? அதில் பாதி தானே. இது 3 இது 3 பிரிஞ்சிடும். அப்போது இது 3 இது 3 இது 3 இது 3 இது 3 இது 3. ஏன்னா ஒன்று 2 டயாமீட்டர் இல்லையா, ரேடியஸ் இல்லையா, அதனால் 1 3. இப்போது இந்த ட்ரையாங்கிளோட சைடு பாருங்கள், இது 6 ஆயிடுச்சு, இந்த சைடு 6, ஏன்னா 3 + 3 6, இது 6. அப்போ என்ன ட்ரையாங்கிள் இது? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இல்லையா. ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளும் கூட்டினா எவ்வளோ வரும்? 360 டிகிரி வரும் இல்லையா. அப்போது இந்த 180 டிகிரி வரும். 3 ஆங்கிளையும் கூட்டினா எந்த ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, எந்த வகையான ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, அது 3 ஆங்கிளையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 180 டிகிரி வரும். இப்போது இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால இது எப்படி இருக்குன்னா 60 60 60 இருக்கும். ஓகேவா? ஒரு ஆங்கிளும் 60 60 இருக்கும். இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதோட ஆங்கிள் என்னது? 60, இதோட ஆங்கிள் 60, இதோட ஆங்கிள் 60 டிகிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிப்போம். ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் ஈக்குவல் டு என்னென்ன இருக்குது? ட்ரையாங்கிள் எதை கழிக்கணும்? இந்த ஏரியாலாம் கழிக்கணும் இல்லையா, இந்த ஏரியாலாம் கழிக்கணும். அப்போது ஏரியா ஆஃப் இப்படி வச்சுக்கலாம், ஏரியா ஆஃப் செக்டார். ஏரியா ஆஃப் செக்டர் 6 6 6, இதோட ரேடியஸு 3, இதோட ஆங்கிள் 60. ஓகேங்களா? இப்போ புரியும் நினைக்கிறேன். பெரிய ட்ரையாங்கிள் இருந்து இந்த செக்டார் எத்தனை செக்டார் இருக்குது? 1 2 3 செக்டார் இருக்குது. அப்போ 3 × 3 செக்டாரை கழிச்சனா எனக்கு இந்த ஷேடட் ரீஜன் கிடச்சிரும். ஒரு ட்ரையாங்கிள்லேருந்து 3 செக்டாரை கழிச்சனா இந்த ஏரியா கிடச்சிரும். இப்போது இது ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னது? ஈக்குவல் ட்ரையாங்கிள் √3/4 × a² இல்லையா, -3 × ஏரியா ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் செக்டரு β/360 × π கொடுத்துட்டாங்க, πr² இல்லையா. இப்போ நம்ம ஏ தெரியும், ஏ என்னது? a = 6, இந்த பக்கம் π = 3.14, r = 3, அப்போ டீட்டா = 60. இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சோம், பாதி கொடுத்துட்டாங்க. √3க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. √3 = 1.732 / 4 × 6 × 6 -3 × டீட்டா என்னது? 60 இல்லையா, 60 / 360 × 3.14 × 3 × 3. ஓகேங்களா? இது அப்படியே சால்வ் பண்ண வேண்டியது தான். இது 3 சார் 2, இது 1 2 சார், இது 3 2 சார். அப்புறம் இதை என்ன கேன்சல் பண்ண முடியுமா? இதை கேன்சல் பண்ணலாம் இல்லை, 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 6, இங்கே 6 6, அப்புறம் இங்கே 2 3, இங்கே ஒரு 3. அப்புறம் இதில் என்ன கழிக்க முடியுமா? இது முதல்ல எழுதிக்கலாம். இங்கே என்ன பாருங்கள், 1.732 × 3 × 3 3 × 3 9 -3 × 3 9 இல்லையா. அப்போ 3.14 × 9 / 2. முதல்ல நம்ம கிராஸ் பண்ணல, முதல்ல மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்போது 1.732 × 9, 2 9s are 18, 18 1, 3 7s 3 9s are 27, 28 8 2, 7 9s are 63, 63 improve 65, 6 1 9s are 9 15. எத்தனை நம்பர் தள்ளி புள்ளிக்குது? 1 2 3 இல்லையா, 1 2 3. அப்போது 15.588 மைனஸ் இது என்னது? 3.14 × 9, 9 4s are 36 6 3, 1 9s are 9 12 1, 3 9s are 27 28. எத்தனை நம்பர் தள்ளி புள்ளிக்குது? 2 நம்பர். அப்போ 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுங்க. அப்போது
28.26 divided by 2. 2 டிவைட் பண்ணலையா அதை? 28.26 divided by 2 equal to 1 2s are 2. அப்புறம் 8 4 2s are 8. அப்புறம் 2 என்னது புள்ளி வச்சிடலாம். இந்த புள்ளி இருக்கிறதுனால இங்கே புள்ளி வச்சிடலாம். 1 2s are 2. திரும்ப 6 3 2s are 6. அப்போ 14.3 equal to 15.588 minus 14.13. இதை கழிச்சா முடிஞ்சு போச்சு சம். ஓகேங்களா? எவ்வளோ ஆன்சர் வரும் பாருங்கள். அது 15.588 14.13 8 அப்படியே வந்துடும். இது எவ்வளோ 5, இது 4, இது 1 இல்லையா? இந்த 5க்கு அப்புறம் இருக்கிற 8 5க்கு மேலே இருக்கிறதுனால இது என்ன பண்ணலாம் 1.46ன்னு எழுதலாம் இல்லையா? அப்போது 1.46 மீட்டர் சென்டிமீட்டர் அதெல்லாம் எல்லாமே மீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டரா? ஆமாம் சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேங்க்யூ.